தேசிய தேர்வு முகமையை கண்டித்து தற்பொழுது போராட்டமானது வலுத்து வருகிறது. நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி போராட்டங்கள் நாளுக்கு நாள் நீடித்துக் கொண்டே செல்கிறது. டெல்லியில் ஒன்றிய அமைச்சர் வீடானது தற்பொழுது முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. ரூபாய் நோட்டுகளை வாகனத்தின் மீது கொட்டி மாணவர் காங்கிரசார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கான காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையை கலைக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த கண்டன போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய மாணவர் காங்கிரசாரை போலீசார் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதால் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி நாடு முழுவதும் போராட்டமானது வலுத்துக் கொண்டே செல்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி டெல்லியில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரூபாய் நோட்டுகளை வாகனத்தின் மீது கொட்டி மாணவர் காங்கிரசார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். அமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய மாணவர் காங்கிரசாரை போலீசார் கைது செய்துள்ளனர். காரின் மீது கொட்டியுள்ள ரூபாய் நோட்டுகளை தற்பொழுது காவல்துறையினர் அள்ளிவரும் காட்சிகளை தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி நாடு முழுவதும் போராட்டங்களானது வலுத்துக் கொண்டே செல்கிறது. டெல்லியில் ஒன்றிய கல்வி அமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவர் காங்கிரஸை தற்பொழுது போலீசார் கைது செய்து இருக்கின்றனர். நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையை கலைக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய மாணவர் காங்கிரசாரை போலீசார் கைது செய்துள்ளனர். காரில் கொட்டிய ரூபாய் நோட்டுகளை தற்பொழுது காவல்துறையினர் அள்ளி வருகின்றனர். முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதால் உடனே நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி நாடு முழுவதும் போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுத்துக் கொண்டு செல்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.